யாரை எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின். சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து ஒரு குற்றச்சாட்டை அவரிடம் கொடுத்திருக்கிறார், புகாராக கொடுத்திருக்கிறோம், இது குறித்து விசாரிக்கிறோம் என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்திருப்பதாக ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் இன்றைக்கு முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற திரு டிடிவி தினகரன். தன்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே திமுக தான் எங்களுடைய முதல் எதிரி என்கிற அந்த ஒரு பிரகடனத்தை கொடுத்திருக்கிறார். குடும்ப ஆட்சி இருக்காது, குடும்ப ஆதிக்கம் இருக்காது என்கிற ஒரு பதிவையும் செய்திருக்கிறார். கேள்வியாளர்களுடைய நேரடியான அந்த கேள்விக்கு சசிகலா குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும் என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுகின்ற அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் குடும்ப ஆதிக்கம் இருக்காது என்கிற அந்த ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். பல்வேறு கேள்விகளுக்கு அவர் இன்றைக்கு பத்திரிகையாளரிடம் பேசியிருக்கிறார். இந்த நிலையில் இன்று மாலை புதிய தலைமுறையிடம் பேசிய ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகன் தீபக் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். டிடிவி தினகரன், வெங்கடேஷ் இருவரையும் கட்சியில் இருக்கிற அடிப்படை தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள். சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் அவருடைய குடும்பத்தில் வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற கருத்தை முன்வைக்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்கள் அரசியல் நகர்வுகளாக அரசியலில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்ல இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் இருக்கிறது. நெடுவாசல், புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல்ல விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் கூடி தங்களுடைய பிரச்சனைகளுக்காக போராட்டத்தில் களமிறங்கியிருக்கிறாங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம் என்று மிகப்பெரிய அளவிற்கு திரண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய பிரச்சனையில் எப்போதுமே களத்தில் நின்று அவர்களுக்காக குரல் கொடுக்கிற புதிய தலைமுறை தொடர்ந்து அந்த செய்திகளையும் வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இன்றைக்கு அதையும் நம்முடைய விவாதத்தில் சேர்க்கிறோம். மக்களுடைய பிரச்சனையாக, விவசாயிகளுடைய பிரச்சனையாக, குறிப்பாக ஏற்கனவே மிகப்பெரிய அளவிற்கு விவசாய தற்கொலைகளையும் மரணங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இந்த எதிர்ப்பு, இதற்கான பின்னணி ஏன், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது குறித்தும் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய சிறப்பு விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் அதிமுகவினுடைய கர்நாடக மாநில செயலாளர் திரு புகழேந்தி, அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா, மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், சிபிஐயினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு மகேந்திரன், சி மகேந்திரன், சிஎம் என்று எல்லோரும் அன்பாக அழைக்கின்ற சி மகேந்திரன் நம்மோடு விரைவில் இணைகிறார்கள். கோவை அரங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான வானதி சீனிவாசன், அதே போல நெடுவாசல் கிராமத்திலிருந்தும் அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் நம்மோடு இணைகிறார்கள். பூவுலகின் நண்பர்கள் அமைப்பினுடைய சுந்தரராஜனும் விரைவில் நம்மோடு இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். தொடக்கத்தில் அரசியல் விளையாட்டில் அரசியல் நகர்வுகள் இதையெல்லாம் குறித்து பேச வேண்டியிருக்கிறது. ஏன்னால் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் அடிநாதமாக அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய பிரச்சனையை பேச வேண்டியிருக்கிறது. அந்த விதத்தில் இன்றைக்கு அதிமுகவில் குடும்ப ஆட்சி இல்லை அப்படின்னு உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்கிறார். குடும்பத்திலிருந்து வந்தவர் ஒரு நாளில் ஒரு உறுப்பினராக சேர்க்கப்பட்டு பதவியும் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுகவில் குடும்ப ஆட்சி இருக்காது அப்படிங்கிறாரு. எப்படி அதை எடுத்துக்கிறது? ஒரு நாளில் சேர்க்கப்பட்டது என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது. காலையில் சேர்க்கப்பட்டார். இல்லை, காலையில் நமது எம்ஜிஆர்ல காலையில் அறிவிப்பு வந்தது. கரெக்ட். உடனடியாக அன்றைக்கே துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். கரெக்ட். ஏற்கனவே அவர் நீக்கப்பட்டிருந்ததால் சேர்க்கப்பட்டார். பொறுப்பு நீக்கப்பட்டது ஜெயலலிதா அவர்களால். கரெக்ட். சேர்க்கப்பட்டது இப்பொழுது இருக்கின்ற பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால். கரெக்ட் தானே? அப்ப குடும்ப ஆட்சி இல்லாமல் வேற என்ன வரும்? குடும்ப அரசியல் தானே வருது. நான் வந்துட்டு இதே போன்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாட் ஒன்லி மிஸ்டர் டிடிவி தினகரன், எத்தனையோ பேர்கள் சேர்க்கப்பட்டு எலெக்ஷன் தேர்தலிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் திரும்பவும் சேர்க்கப்பட்டு தேர்தலில் வேட்பாளர்களாக, சட்டமன்ற வேட்பாளராக அம்மா அவர்களால், மாண்புமிகு அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அவருடைய பணி இங்கே தேவைப்படுகிறது. அதை உணர்ந்துதான் சின்னம்மா அவர்கள், பொதுச் செயலாளர் அவர்கள் அவர்களை தேர்வு செய்து நியமனம் செய்தார்கள். இன்றைய தினம் நீங்கள் கூட பத்திரிகையில் பார்த்தீர்கள், அவருடைய பேச்சு எவ்வளவு நிதானமாகவும் கண்ணியமாகவும் சரியாகவும் இருந்தது, உணர முடிந்தது உங்களால். இப்போ திரு டிடிவி தினகரனுடைய பேச்சு திறமை குறித்தோ, கழக தொண்டர்களோடு அவர் எப்படி பணியாற்றுவார், எவ்வளவு எளிதாக இருப்பார் என்பது குறித்தோ இங்கே பிரச்சனை இல்லை. நீக்கியவர் ஜெயலலிதா, அதற்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும். மிக கடுமையான குற்றச்சாட்டுகளோடு நீக்கப்பட்டார். அதன் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் யாரையெல்லாம் சேர்க்கக்கூடாது என்றாரோ அவர்களுக்கே கட்சியினுடைய தலைமை பதவியை கொடுத்து இப்போது கட்சியை வழிநடத்துகிற பொறுப்பை கொடுக்கும்போது ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் நாங்கள் கட்சியை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்றது நேர் எதிரா இல்லையா? இப்போ நான் அதுக்கு தான் உங்களுக்கு அழகாக பதில் சொன்னேன்.
எத்தனையோ பெயர்களை நீக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திரும்பி அப்போதெல்லாம் சேர்த்தவர் புரட்சி தலைவி அம்மா, உங்களுடைய நீங்கள் பெரிதும் மதிக்கின்ற ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இந்த முறை அவர் சேர்க்கல, நீங்க வந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் சேர்த்திருக்கிறார். பொதுச் செயலாளர் அவருக்கு உறவினர், நெருங்கிய உறவினர். அவருடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் இந்த பதவிக்கு வரும்போது உடனடியா நீங்க வந்து குடும்ப ஆட்சி இருக்காது, குடும்ப ஆதிக்கம் இருக்காதுன்னு சொல்லும் போது அதற்கான எவ்வளவு தூரம் அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கும், அதை எவ்வளவு தூரம் நம்பிக்கை வரும்? இங்கே குடும்ப ஆதிக்கமோ குடும்ப ஆட்சியோ என்ற பேச்சுக்கே இடமில்லை. தயவுசெய்து அது வந்து அதை ஒத்துக்கவே மாட்டோம். அதில் நாங்கள் கிளியராக இருக்கோம். ஏற்கனவே மிஸ்டர் டிடிவி வந்து இங்கே இந்த கட்சியினுடைய பேரவை மாநில செயலாளராக பல ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே ஏற்பட்ட நிகழ்வுகள் இந்த கட்சியில் சார் ஓப்பனாகவே சொல்கிறேன், அம்மா அவர்களால் எந்த நீக்கப்படாதவர்களோ உயர்த்தப்படாதவர்களோ எடுக்கப்படாதவர்களோ யாராவது ஒருவர் ஆனால் இந்த பொதுச்செயலாளர் நீக்கியவரே சேர்த்திருந்தால் அது வேறு. நீங்க சொல்றது எல்லாமே தொடர்ந்து முன்வைக்கிறது அம்மாவுடைய வழியில், ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் நாங்கள் கட்சியை நடத்துவோம் அப்படின்னா அவங்களுடைய வழியில அவங்க விரும்பிய ஒரு விஷயமாக இது இருக்கிறதா? அவருடைய அண்ணன் மகன் தீபக் சொல்றாரு, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் யாருமே இதை ஏற்க மாட்டார்கள். டிடிவி தினகரனோ வேறு யாரோ கட்சியில் இருக்கிற குடும்பத்திலிருந்து வேறு யார் வந்தாலும் சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், அவர் அவரோடு இருந்தார், மற்றவர்களை ஏற்க மாட்டாங்கன்னு அவர் வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறார். அதை எப்படி எடுத்துக்கிறது? எங்களுடைய இயக்கம் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. எல்லோரும் கூடி முடிவு செய்து அவர்களை பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டோம். பொதுச் செயலாளர் இன்னொருவரை தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்பை வகிக்க ஒப்படைக்கிறார்கள். அவர் பொறுப்பேற்கிறார். இதுல என்ன தவறு இருக்கிறது? அம்மாவால் நீக்கப்பட்டவர்கள் ஏன் இவர்களால் சேர்க்கப்பட்டார்கள் என்ற கேள்வி இது நியாயமாக தெரிகிறதா? நியாயமா வந்து அப்ப நீங்க இந்த கேள்வியை தீபக் சொல்றாரு. ஏன்னா நீங்க தீபாவுடைய கேள்விகளை நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்க தொடக்கத்துல இருந்து உங்களை கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனால் தீபக் தான் முக்கியமான எல்லா நேரங்கள்ல இருந்தும் கூடவே இருந்தவர். அவங்க தான் அண்ணா திராவிடர் கழகம்ன்றாங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிடர். தீபாவை விட்டுருங்க, நான் தீபாவை பத்தியே பேசல. இப்ப சரி, தீபக்கை நீங்க கூடவே வைத்திருந்தீங்க, இறுதி காரியங்கள் அவர் தான் பங்கேற்றார், உங்களை முழுமையா இப்போதும் சொல்றாரு சசிகலா அவர்கள் மாற்றாக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அவருடைய குடும்பத்திலிருந்து யாரையும் ஏற்றுக்கொள்ள. அவருடைய கூற்று, நான் வந்து சின்னம்மா அவர்களை கழக பொதுச் செயலாளர்களை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார். அவருன்னு சொல்லல, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அப்படின்னு இப்ப வரைக்கும் எதிர்க்கட்சிகள் சொன்னது, மக்களுடைய விமர்சனங்களாக இருந்ததெல்லாம் உங்களோடு உங்களை ஆதரித்து உங்களுக்காக இப்போதும் சொல்றாரு அதிமுக நன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், அதனால நான் இதை பேசுறேங்கிறார். இது எவ்வளவு காலமா மிஸ்டர் தீபக் இங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். முதல்ல எனக்கு வந்து இதெல்லாம் இல்ல ஒரு நிமிஷம், நான் வந்து ஒரு தீபக் இது வரைக்கும் நான் சந்திச்சதே இல்லை. சரி, அன்னைக்கு சிறைக்கு வரும்போது தான் நான் பெங்களூர்ல இருந்தா பார்த்தேன் முதல் தடவை. அதுக்கு முதல்ல டிவியில பார்த்தேன், நம்ம டிவியில அன்னைக்கு வந்தாரு, ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு போனாருன்னு சொல்லிட்டு. இவர்களுக்கு இவ்வளவு காலமாக இவ்வளவு காலமாக எங்க இருந்தாருன்ற தீபக்கை ஊடகங்கள் முன்னால் நிறுத்தியது யார், அல்லது பொதுவெளிக்கு கொண்டு வந்தது யார்? அவரே விரும்பலங்கிறாரு. ஆனால் அன்றைக்கு யார் கொண்டு வந்தா? நீங்க தானே கொண்டு வந்தீங்க. அம்மாவுடைய இறப்புக்கு அவர் வருவது ஒரு நியாயமான ஒரு கடமை. அங்கே நின்று கொண்டு கடைசி ஒரு ரத்த சம்பந்தத்தில் இருக்கிற ஒருத்தர், அவர் தான் அந்த காரியங்களை செய்ய வேண்டும், அவருக்கான இடம் இருக்க வேண்டும். தீபா வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அடுக்கிக் கொண்டிருக்கிறார், என்னால சந்திக்கவே முடியல, மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய அத்தையை பார்க்க முடியல என்ற நேரத்துல உங்களுக்கு தீபக் தேவைப்பட்டார். இல்ல இன்னொரு ரத்த சம்பந்தம் எங்களோடு இருக்கிறார், அவர் இதையெல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்றாரு. பிளட் ரிலேஷன்ஷிப், ரத்த சம்பந்தம், அவர் வந்ததோ கடைசி சடங்குகளில் கலந்து கொண்டதோ தவறே இல்லை. ஆனால் அடிப்படை உறுப்பினர் பேசுறதுக்கு எதுக்கு ஆரம்பிக்கணும்? இப்போ எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவர் என்னவா இருக்காரு? அதிமுக அவர் மெம்பரா இருக்காரு. எங்க இருக்காரு? நம்ம தான் இங்க பக்கத்திலே இருக்கமே. நான் இத்தனை காலமா பார்க்கல. இந்த ஏடிஎம்கேல 33 வருஷமா நான் தான் இருக்கேன். இந்த பிரச்சனை தொடங்கிய பிறகு தீபக் யார் என்றே தெரியாது, அவருக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இல்ல. ஓ பன்னீர்செல்வம் அவர் எங்க இருந்து வந்தாரு, நாங்க தான் எல்லாமே இந்த எப்பெல்லாம் ரிவோல்ட் ஆகிறாங்களோ அதற்கு பிறகு உடனடியா நம்ம வந்து வேறு மாதிரியான ஒரே நாள்ல நேற்றைக்கு மாலை வேறு பேச்சாக இருக்கிறது, இன்னைக்கு நம்ம வந்து வேறு விதமா ஒரு ஹாட் நியூஸ் வந்துடுது. இது மாதிரி திடீர்னு தீபக் நாளை காலையில இல்ல நான் சொன்னதெல்லாம் தப்பு, சரியா போச்சுன்னு சொன்னா என்ன பண்றது? சொன்னாருன்னா அவர்கிட்ட கேள்வி எழுப்போம். இன்னைக்கு வந்து அவர் எல்லா ஊடகங்களையும் பேசியிருக்கிறார், புதிய தலைமுறையில் முதலாவதாக பேசினார், தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையா வைக்கிறாரு. முந்தானேத்தி பரப்பன சிறைக்கு வரும்பொழுது அவர் ஒண்ணுமே சொல்லலை, நல்லா தான் பார்த்துட்டு வந்தார், அங்கேருந்து வந்துடுறாரு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் டிடிவி மேலே திடீர்னு இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மேலே சொல்றாரு. இது ஒன்றும் புரியல. அது நீங்க தான் விளக்கணும், எங்களுக்குமே புரியல ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு. இதுக்கு இது என்ன ஆன்சர் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர் சொல்றது நான் சீரியஸ் எடுத்துக்க நாங்கள் தயாராக இல்லை. இப்போ அடிப்படை உறுப்பினர் தானே நான்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட நீங்க மாநில செயலாளராகவே இருக்கீங்க. ரைட்டு, பொறுப்புல இருக்கோம். இப்போ எந்த அடிப்படை உறுப்பினர் வந்து டிடிவி சாரை ஏத்துக்க முடியலன்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் தான் புதுசா சொல்றாரு. இப்ப நம்ம வந்து ஏற்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அவர் ஒரு முக்கியத்துவம் இல்லாதவர், யாரோ ஒருத்தர், அவருக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்ல, இதெல்லாம் கொண்டு இல்ல ஒரு நிமிஷம். இது வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தில் எந்த ஈடுபாடும் அற்றவராகத்தான் இருந்திருக்கிறார். அப்ப ஈடுபாட்டோடு 30-40 ஆண்டுகளாக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம், திரு மதுசூதனன், திரு மற்ற எல்லா தலைவர்களுடைய திரு பொன்னையன் உள்ளிட்டவர்கள் சொல்றதெல்லாம் ஏத்துக்கலாமா? அப்போ அவங்க வந்து இந்த கட்சியில் இருந்தாங்க சார். அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளை ஏத்துக்கிறீங்களா? இவர் புதுசா வந்து சொல்றாரு அப்படின்னா இல்ல, வெளியில போய் துரோகிகளா பேசுறது எப்படி ஏத்துக்க முடியும்? தொடர்ந்து பேசுவோம். உங்கள்ட்ட தொடர்ந்து வெளியில போய் உங்கள்ட்ட நான் பேச, நான் இந்த ஸ்டுடியோல சொன்னேன் 122 எம்எல்ஏ ஓட்டு போட்டு ஜெயிக்க போறோம்னு ஜெயிச்சோம். 0 பன்னீர்செல்வம் ஆகிறாருன்னு சொன்னா அதுதான் நடந்தது. இப்ப இன்னைக்கு சொல்றேன் இந்த தமிழ் இன்றைக்கும் உங்களுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற சொல்றாரு, எல்லோரையும் நாங்கள் அழைக்கிறோம், தாய்மடிக்கு திரும்புமாறு அழைக்கிறோம், ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறாரு. அப்ப 0 பன்னீர்செல்வம்னா ஏன் அவரை நம்ம கன்சிடர் பண்ணல? எனக்கு என்னுடைய சொந்த கருத்து, அவர் டிடிவி சார் சொல்லும்பொழுது நாங்கள் தான் இருந்த துணை பொதுச் செயலாளர் சொல்லும் பொழுது அந்த கருத்தை முழுவதுமாக வரவேற்கிறேன். ஆனால் இன்று நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஓ பன்னீர்செல்வத்தை 0 பன்னீர்செல்வத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. அது உண்மை, அது ஒரு தைரியமாகவே சொல்கிறேன். அதிமுக ஆட்சியை கலைப்பதற்கு திமுக சதி செய்கிறதுன்னு ஏற்கனவே திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருந்தார். இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களும் நேரடியாக அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். தொடர்ந்து சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் இதை எல்லாமே எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனால் இந்த ஆட்சி கலைப்புக்கான எல்லா வேலைகளிலும் திமுக ஈடுபடுகிறது அப்படின்னு நேரடியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு ஜனநாயக மாண்பு நெறிகளை பின்பற்றுகிற ஒரு அரசாங்கம் நடைபெறுகிற போது அந்த அரசாங்கத்தினுடைய நன்மை தீமைகளை நாம் பாராட்டுவதும் தீமைகளை குறைகளை சுட்டி காட்டுவதும் ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை. ஆனால் கொல்லைப்புற வாயிலாக மாட்டு மந்தைகளைப் போல அடைத்து ஜனநாயகத்தை கொன்று சபாநாயகரிடத்திலே மேலஃபைட் இன்டென்ஷன் என்று சொல்லக்கூடிய உள்நோக்கு தன்மையோடு ஒற்றை சார்போடு அவையை களங்கம் ஏற்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்களை வெளியேற்றி இப்படி ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் படுகொலை செய்து ஒரு ஆட்சியை இவர்கள் இன்றைக்கு தக்க வைத்திருக்கிறார்கள். அந்த தக்க வைத்திருக்கிற ஆட்சியை நேற்றைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் முடித்துவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கிறார். அதிமுகவினரே சொல்லுகிறார்கள் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று. அப்படி ஒரு முறையற்ற ஆட்சியாக நான் இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன், பல பத்திரிகைகள் இன்க்ளூடிங் பெரிய பெரிய புகழ்பெற்ற பத்திரிகைகள் எல்லோரும் அவருடைய ஆன்லைனிலே கருத்து கணிப்பு நடத்தினார்கள். இந்த ஆட்சி தொடர வேண்டுமா, எடப்பாடியை நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்றால் 99% மேலாக அனைத்து தரப்பிலும் ஒரு பத்திரிகை 2 பத்திரிகை அல்ல, எந்தெந்த பத்திரிகை நடத்தியதோ எல்லா பத்திரிகைகளிலும் 99% நாங்கள் இவரை ஏற்க மாட்டோம், இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் என்கிறது மக்களினுடைய மனநிலை. மக்கள் மனநிலையை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களால் விரும்பப்படாத ஜனநாயக மாண்பிற்கு எதிராக அமைக்கப்பட்ட ஆட்சியை நாங்கள் ஜனநாயகத்திற்கு உட்பட்டு இந்த ஆட்சி மாற வேண்டும், இந்த ஆட்சி அகல வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்திருக்கிறது. சட்டமன்றத்தில் தங்களுடைய எண்ணிக்கை பலத்தை நிரூபித்தார்களா இல்லையா? அதுதான் அழைத்து வர சொல்வதற்கும் இழுத்து வர சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? கட்டி வச்சு கைத்தால கட்டி வச்சு கொண்டு வந்து நீ ஓட்டு போடு அப்படிங்கிறதுக்கும், ஆனால் நான் என்னுடைய சுய விருப்பு வெறுப்பு இல்லாமல் மக்களினுடைய கருத்தை கேட்டு மக்களுக்கு ஓட்டு போட்ட பிறகு இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, சனிக்கிழமைக்கு பிறகு எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எங்களை கட்டி உருட்டி இழுத்து கட்டாயப்படுத்தி வாக்களிக்க வைத்தார்கள் சொல்லலையே. ஒரே ஒரு விடயம்தான், அவர்களுக்கான அச்சுறுத்தல் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பொதுமக்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் காவல்துறை பாதுகாப்போடு தான் தொகுதிக்குள்ளேயே போகிறார்கள். பல நம்முடைய தொலைக்காட்சி அச்சுறுத்தல் வேறு, அது மக்கள் மத்தியில் இருக்கிற உணர்வுகளுக்கான விஷயத்தை நீங்க சொல்றீங்க. ஆனால் கட்சி தலைமை கிட்ட இருந்து அச்சுறுத்தலுக்கு எங்க வந்தது? மீண்டும் மிக தெளிவாக சொல்லுகிறேன், நான் அதிமுகவையோ சசிகலாவோ டிடிவி தினகரனுடைய அச்சுறுத்தலை பற்றி நான் பேசவே வரவில்லை, அதை நான் புறந்தள்ளுகிறேன். மக்கள் இன்றைக்கு அந்த அச்சுறுத்தலை, அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாக்களிப்பு வேறாக இருந்திருக்கும். நான் முடிச்சறேன். இன்றைக்கு மக்கள் அவர்களை உள்ளே விட மறுக்கிறார்கள் என்று சொன்னால், நான் வாக்களித்திருக்கிறேன் நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு, என்னுடைய கருத்தை மீறி நான் விரும்பாத, இது ஒரு தன்னெழுச்சியான போராட்டம், நான் விரும்பாத ஒருவரை எனக்கு முதலமைச்சராக நீ வாக்களிக்கிறாய் என்றால் நீ எதற்கு என்று மக்கள் தெருவில் நிற்கிறார்கள். அதை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒன்று.
இன்னொரு விடயம், பல புலனாய்வு பத்திரிகைகள் எழுதின அதுலதான் இத்தனை திரு கோடி டிடிவி இன்னைக்கு கொடுக்கப்பட்டது, சொல்றாரு. நான் முடிச்சிடுறேன். இத்தனை கோடி கொடுக்கப்பட்டது, இத்தனை மிரட்டல்கள் வந்தது. இந்த வாக்கெடுப்புக்கு முன்னதாக அங்கிருந்து தப்பித்து வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செம்மலை ஆகட்டும் அல்லது அருண்குமார் ஆகட்டும் சரவணன் ஆகட்டும் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அந்த வார்த்தையும் தயவு செய்து கண்ணியத்திற்குரிய புதிய தலைமுறை கருத்திலே கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதெல்லாம் தொடர்ந்து நேர்பட பேசி நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருக்கு தெரியும், அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரியும். எல்லா விதமான கேள்விகளையும் புதிய தலைமுறை எழுப்பி கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கீங்க. ஆனா என்னுடைய கேள்வி என்ன இருக்குன்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பிறகு நீங்க இவ்வளவு தூரம் சரவணன் அவர்களை கோட் பண்ணீங்க, செம்மலையை சொன்னீங்க, இதற்கு பிறகு 122 பேரும் இப்ப கூவத்தூர்ல இல்ல, வெளியில தான் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது வந்து சொல்லணும்னா சொல்லியிருக்க முடியும்ல, ஏன் சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்னு, நீதிமன்றத்துல வழக்கு வந்த போதும் கூட அங்க அவங்க வந்து கொடுத்த அபிடவிட்லயும் விசாரணைக்கு பிறகு எல்லாம் நடந்த பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் காபந்து முதல்வராக இருந்த போது 3 முறை காவலர்களை அனுப்பி விசாரணை நடத்தி அதற்கு பிறகும் யாரும் எங்களை கட்டாயப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லல. அப்போ வேற ஏதாவது நிர்பந்தங்கள் அவங்களுக்கு இருக்கலாம், வேறு ஒருவேளை 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு நினைச்சிருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் கட்டாயப்படுத்தினார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரமான என்ன விஷயங்களை நம்ம சொல்ல முடியுது? ஒரு விஷயம், ஒரு ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்ச பிறகும் அதற்கு முன்னதாகவும் இருக்க சீக்வன்ஸை நீங்க ரெண்டா பார்க்கிற போது, கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல வந்து சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல ப்ரோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்லுவார்கள், ஆஃப்டர் காஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க இருங்கண்ணே, காஸ் ஆஃப் ஆக்ஷன் இங்க அவங்களுக்கு ஆட்சியை தக்க வைக்கணும், அவ்வளவுதான். அதற்கு முன்னதாக நடைபெற்ற மிரட்டல்களை அருண்குமாரோ சரவணனோ செம்மலையோ மக்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு இருக்குன்னு சொல்றீங்களா, அதையும் உங்களை போன்ற எதிர்க்கட்சிகள் தான் தூண்டி விடுதுன்னு திரு தினகரன் இன்னைக்கு குற்றம் சாட்டி இருக்கிறார். எது சரியான தேர்வோ, அவர்களுக்கு எது வந்து சாதகமாக இருக்கோ அந்த வார்த்தையை பயன்படுத்திப்பாங்க. மக்கள் போராட்ட களத்தில் இருக்கார்கள் என்பதை வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்றத்தில் தெளிவாக காட்டப் போகிறது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க, ஏன் அதர் வாக்களிப்புக்கு பிறகு ஏன் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பேசல அப்படின்னு வரல. அப்படி கட்டாயத்துல இருந்திருந்தாங்கன்னா வாக்களிப்புக்கு முன்னதாகவே வெளியில வந்தவங்க இன்னைக்கு சொல்லிருக்கலாமே. அங்கதான் ஒரு புலனாய்வு பத்திரிகை தமிழகத்திலே அதிகப்படியாக விற்கக்கூடிய ஒரு புலனாய்வு. நீங்க பத்திரிகைகள் அதிகமா கோட் பண்றதுனால ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க மிக பெரிதாக நம்புகின்ற மதிக்கின்ற ஆங்கில பத்திரிகை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 சர்க்குலேஷன்ல இருக்கிற பத்திரிகை எடிட்டோரியல் என்ன எழுதுச்சு? சனிக்கிழமை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு குறித்து அந்த பத்திரிகை எடிட்டோரியல் எழுதுச்சு. நம்ம அதனால பத்திரிகைகளுடைய அடிப்படையிலே எல்லாத்தையும் விவாதிக்க முடியுமா? அந்த பத்திரிகைகள் சொன்னாலும் அந்த பத்திரிகைகள் எழுதுவதற்கு முன்பாகவே சபாநாயகரிடத்தில் நேரடியாக சென்று எங்கள் செயல் தலைவர் மன்னிப்பு கோரினார். ஆக அந்த கண்ணியத்தை தான் நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர இதை கருத்திலே கொள்ளலாம். அந்த கருத்துக்கு முன்னதாக நடைபெற்ற விடயத்தை நீங்கள் அதைத்தான் நான் சொல்றேன். அந்த புலனாய்வு பத்திரிகை சொன்னது ஒருவருக்கு 5 கோடி பேசப்பட்டது, 3 கோடி கொடுக்கப்பட்டது, 2 கோடி பெண்டிங். இதெல்லாம் என்ன அடிப்படை ஆதாரம்? இது எதுவுமே சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் இல்ல, உங்க கட்சி ரொம்ப நாட்களாக சட்டமன்றத்தில் ஒரு பொறுப்புல இருக்கிறது, ஆட்சியில் இருந்த கட்சி. அங்க வந்து ஆதாரங்கள் இல்லாம நம்ம பேச முடியாது. இதெல்லாம் இல்ல இல்ல, நீங்க ஒரு நிமிஷம், வாக்களிக்கிறது அங்கதானே, 122 பேர் வாக்களிச்சது அங்கதானே. சட்டமன்றம் கிடையாது, இது சட்டமன்றம் கிடையாது. மக்கள் மன்றத்துல பேசுறோம். நான் மீண்டும் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா பத்திரிகைகள்ல வர்ற விஷயங்களை வைத்து பேசணும்னா ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். அதை நான் ஏத்துக்கிறேன்னு தான சொல்றேன். நான் அது அந்த கருத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே எங்கள் செயல் தலைவர் மன்னிப்பு கோரினார் அந்த விடயத்திற்கு. ஆனால் அந்த கருத்தை உற்று நோக்குகிற நீங்கள் இந்த கருத்தையும் உற்று நோக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, வருத்தத்துக்கும் மன்னிப்புக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. வருத்தம் தான் தெரிவிச்சிருக்காரே தவிர மன்னிப்பு கோரவில்லை. அதுதான் அங்க தலையாய பிரச்சனை. அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அவர்கள் மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டிச்சிருக்க வேண்டும். கூகா செல்வத்தையோ பாரங்கநாதையோ கண்டிச்சதாக வரலாறும் கிடையாது. நான் முரசொலியில் கூட படிக்கல. அப்புறம் எங்க கண்டிச்சாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. மன்னிப்பு எங்க கேட்டாருன்னு சார் கொஞ்சம் விளக்கம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது அவருடைய பேட்டியில வருத்தம் தெரிவித்ததா வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. வருத்தம் தெரிவிக்கிறதுங்கிறது கூட அவர் ரியலைஸ் பண்ணிருக்காங்க தானே, தவறு நடந்திருக்கிறது, இவங்க எக்ஸ்ட்ரீமா போயிருக்காங்க, அதுக்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், தொடர்ந்து சபையை நடத்தலாம்னு கேட்டதா தான் அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. சபையில் இவ்வளவு பெரிய ஒரு அவலம் நடந்திருக்கு, நீங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டாமா? எங்கள் கட்சி அங்க நடந்த விதம், அவங்க ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கையாளுகின்ற அந்த முறை, இதையெல்லாம் கண்டிக்க வேண்டாம். திமுக என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே விஷுவல் வந்து ரொம்ப செலக்டிவ் விஷுவல்ஸ் தான், முழுமையா கொடுக்கல. ஒரு நிமிஷம் முடிச்சறேன். இது என்ன மாதிரி செலக்டிவ்? நீ
10 செகண்ட் விஷுவல் நீங்க கொடுத்தா கூட ஒரு கூகா செல்வம் வந்து அந்த இவரை பிடிச்சி இழுக்கிறதோ இல்ல அங்க ஸ்பீக்கர்னுடைய அந்த இருக்கையில் உட்கார்றதோ, பாரங்கநாதன் அங்க வந்து ஒரு கேலி சட்டமன்றம் நடத்துறதோ, இதெல்லாம் பதிவானது. அது என்ன எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் என்னுடைய கேள்வி. ஒரே நிமிஷம் முடிச்சிடும், ஒரே நிமிஷம். இனி அடுத்ததாக மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, கையை நீட்டி காசை வாங்கிட்டு நீங்க வந்து விரல் சூண்டி கேள்வி கேட்கிற இடத்துல மக்கள் கிடையாது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. 70% மக்கள் வந்து காசை வாங்கி ஓட்டு கொண்டு போட்டிருக்கிறார்கள். அது அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, பகிரங்கமான. நானே ஒரு பெரிய ஒரு ஸ்டடி அதை பற்றி நடத்தியிருக்கேன். எதிர்க்கட்சி எல்லாருமே பேசியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அதிமுகவும் திமுகவும் செய்த இந்த அவலம் தமிழ்நாட்டை இங்க கொண்டு நிறுத்தி இருக்கு. சாட்சி. அதனால இதெல்லாம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் நிச்சயமாக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நான் சொல்றது இவ்வளவுதான். நீங்க கையை நீட்டி அன்னைக்கே நீங்க வந்து ஒரு 30 பேர் இருக்கிற ஒரு கேண்டிடேட் லிஸ்ட்ல நீங்க வந்து பெஸ்ட் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி எடுத்தீங்களா, அவருக்கு ஓட்டு வாக்களித்தீங்களா, இல்ல நீங்க காசு வாங்கினவருக்கு ஓட்டு செய்தீர்களா? இதுதான் கேள்வியே. ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. மரியாதைக்குரிய செயல் தலைவர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கவில்லை, ரங்கநாதையும் கூகா செல்வத்தையும் கண்டிக்கவில்லை என்றெல்லாம் சொன்னார். ரங்கநாதனும் கூகா செல்வம் அவர்களையும் கண்டித்த விதம் என்பது எங்களுக்கு தெரியும். அவர் எப்படி கண்டித்தார், என்ன மாதிரியாக அவர்களை பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும். ஒன்று. இரண்டாவது, ஒரு நிமிஷம், மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை நீங்க முரசொலியில ஒரு செய்தியா போட்டுனா கூட ஒரு நிமிஷம் ஒரு மெசேஜ் கன்வே ஆகுமே. இதெல்லாம் இவ்வளவு இன்டென்சிஃபையாக எழுதக்கூடிய மரியாதைக்குரிய ஆர்கே அவர்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை, ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக 33 ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் இருக்கிறவர். 1991 அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது துணை சபாநாயகர் இருக்கையில் இன்றைக்கு இருக்கிற ஊழல் குற்றவாளி சசிகலா உட்கார்ந்த போது எந்த தலையங்கம் நீங்கள் எழுதினீர்கள், அது குறித்தான கண்டன கட்டுரை எப்போது எழுதினீர்கள் என்பதை தயவு செய்து அதையும் நீங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்துங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. ஒரு தவறை இன்னொரு தவறால் நியாயப்படுத்த முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு தனிநபர் பிரசன்னா செய்த தவறு, ஒரு பொதுவெளியில் பேசுகிற போது பிரசன்னா தவறு செய்தால் நான் மன்னிப்பு கோரலாம். ஆனால் எங்கள் இயக்கத்தினுடைய கண்ணியம் என்ன தெரியுமா? டோட்டல் வைகாரியஸ் லைபிலிட்டியை என் செயல் தலைவர் எடுத்திருக்கிறார். அவர் வெளிப்படையாக வருத்தம் தெரிவிக்கிறார். வருத்தத்திற்கும் மன்னிப்பிற்கும் என்ன வேறுபாடு? இந்த நிகழ்வு நடந்திருக்க கூடாது, வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று ஒரு தலைவர் பேசுகிறார் என்றால் அதை கண்ணியத்தோடு பார்க்காமல் அதிலே சுண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிற பத்திரிகையாளர்களை என்ன சொல்வது எனக்கு தெரியல. இவ்வளவு பகிரங்கமா ஒரே நிமிஷம் சார், இது மன்னிப்புக்கும் வருத்தத்துக்கும் வித்தியாசமே இல்லை என்று இங்க சாதிக்கிறாங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என் மேலும் என்னுடைய பத்திரிகை மேலும் இவ்வளவு பெரிய ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. 2003 நிகழ்வு, அது ஹிஸ்டரிங்கிறது நாம நினைக்கிற இடத்துல ஆரம்பிக்காது. 89 நிகழ்வு நடந்தது, 91 நடந்தது, 2003 நடந்தது. 2003 ஹிந்துவே வந்து 5 பேரை வந்து அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. அன்னைக்கெல்லாம் இல்லாத நாங்க மெயின் ஆப்போசிஷன் கொடுத்தது. அன்னைக்கு ஆனாலும் சரி, இன்னைக்கு ஆனாலும் சரி, மெயின் ஆப்போசிஷன் ஹிந்துவினுடைய இல்ல அரெஸ்ட் வந்தபோது யார் யார் குரல் கொடுத்தது? திராவிட முன்னேற்ற கழகம். இதத்தான் சொல்றேன், உங்களுடைய வரலாறு என்பது, உங்களுடைய வரலாறு என்பது பிக் அண்ட் சாய்ஸ்க்கு வருகிற போது தான் இங்க உள்ள பிரச்சனை. நான் பேச கூடாது இல்ல, அவ்வளவுதான் உங்களுக்கு. நீங்க பேசுங்க. வரலாறுல பிக் அண்ட் சாய்ஸ் குற்றச்சாட்டை வச்சா அவர் பதில் சொல்றதுக்கு இடம் இருக்கணும்ல. நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், அவர் இப்படி பேசக்கூடாது. முதல்ல ஒருத்தர் பேசும்போது பொறுமையா உட்கார்ந்து கவனிக்கணும். அவர் பாயிண்ட் அவர் சொல்றாரு, இவர் பாயிண்ட் அதான் நான் இப்ப பேசியிருக்கேன். அதுக்கான அனுமதி கொடுக்கணும். அது இல்லைன்னு சொன்னா நான் வெளியேறிடுவேன். அதை நான் வந்து புதிய தலைமுறைக்கும் பத்திரிகை எல்லாருக்குமே சொல்றேன். ஏன்னா கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடிய இடத்துல வெறும் சட்டங்களை போட்டு சட்டசபை மாதிரி நடக்கிறத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா இடமும் இந்த மாதிரி தகராறு நடந்ததுனாக்க தகராறு பண்றது பேசுறது அப்படின்னாக்க என்ன, எப்படி நீங்க விவாதத்தை நடத்துவீங்க? பேரே விவாதங்கய்யா. பேர் விவாதம் நடத்துற விவாதம் கிடையாது. பேர் விவாதம். எதிரிமே விவாதம் பேச முடியாது. ஒரு நிமிஷம் திரு மகேந்திரன், உங்களுக்கு தெரியாதுல்ல, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. கூடுமான வரைக்கும் நேர்பட பேசு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து விவாதங்களாக நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க பொதுப்படையா சில விமர்சனங்கள் வைக்கிறீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஊடகங்களுக்கான விமர்சனங்களாகவும் எடுத்துப்போம். தொடர்ந்து நம்ம பேசலாம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இஷ்யூஸ் பேசுறதா தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியாதல்ல, தொடர்ந்து பேச. அவருடைய கருத்தை நான் கேட்டு நீங்க காம்ரேட் என்ன சொல்றாரு, பேசும்பொழுது டிஸ்டர்ப் இல்லாமல் போச்சுன்னா அடுத்தவங்க கருத்து சொல்ல முடியும்னு சொல்ல வராங்க. ரெண்டாவது சார், இவர் பேசும்பொழுது நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நான் முதல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய தளபதிக்கும் ஒரு தேங்க்ஸை புதிய தலைமுறை மூலியமாக சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என்ன நன்றினா, சபாநாயகரை உயிரோடு அங்கே விட்டதற்காக திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியில் அது கொலையில் போய் முடிஞ்சிருக்கோம், தள்ளியாச்சு. இந்தியன் டிவி செய்தின்னு சொன்னார். நானும் பார்த்தேன் டிவியை. ஆங்கில செய்திகள் எல்லாம்
இந்தியா டுடே, விச்சவர் த டிவி, CNN, IBN எல்லாத்துலேயும். ஃபர்ஸ்ட் ஷேம் ransacked the table and other thing. Second shame, pushed the சபாநாயகர் manhandled. Third shame, அந்த இருக்கையில் போய் அமர்றது. இதை தானே பார்த்தோம் நாடு பூரா. நான் என்ன கேட்குறேன், எந்த சட்டத்தில் எங்கே இருக்கு இந்தியா உள்ள ரகசிய வாக்கெடுப்பு? அப்ப ரகசிய வாக்கெடுப்புக்கு நீங்க அதுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்கெடுப்பு நடத்துறதுங்கிறது சரியா இருக்காங்க கேள்வி. இப்ப நாடே பார்த்துட்டு இருக்கு. நாங்க வெளியேற்றணும், நாடே பார்த்துட்டு இருக்கிற ஒரு சபாநாயகரை தள்ளி ஒட்டுமொத்தமாக திமுக உறுப்பினர்களை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா போனது. நான் மற்றவர்களுடைய கருத்து கேட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். திரு மகேந்திரன், இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் நிகழ்வுகள்ல இன்னைக்கு வந்து அவர் குடியரசுத் தலைவரை பார்த்து ஒரு புகார் கொடுக்கிறார், நீதிமன்றங்களுக்கு போயிருக்காங்க, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய பார்வை? அதாவது வந்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படைகள் எதுவுமே இல்லாமல் வெறும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக மிக மோசமான ஒரு சீரழிவு இன்றைய ஜனநாயகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை வந்து எல்லாவற்றையும் ஒரு ஜனநாயக அடிப்படையில் பார்க்கிற போது ஒவ்வொரு கட்சிக்காரவங்களும் அவங்கவுங்க கட்சிக்கான நியாயத்தை பேசினாலும் ஆனால் மக்களாட்சியினுடைய அதிகாரங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு சீரழிவை பார்க்கவே முடியாது. 1952 நீங்கள் தொடங்கி சட்டமன்றம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுது கிடையாது. சுதந்திர போராட்டத்துக்கு போனவங்க, ஜெயிலுக்கு போனவங்க, உள்ளுக்கு இருந்தவங்க, கசையடிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து உருவான சட்டமன்றம், முதல் சட்டமன்றம். அதே போல் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய மோதல். ஆனால் இன்னைக்கு நான் இந்த பார்வையாளர்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் காமராஜ், எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்திருந்தவர் ஜீவா. அவங்க 2 பேருக்கும் இடையில் இருந்த நட்புங்கிறது ஒரு காவிய நட்பை போல ஒரு பெரிய நட்பு. காரணம் என்ன அப்படின்னாக்க, அவர்கள் இருவரும் அதிகாரத்திற்காக அங்கே உட்காரல, கொள்கை தனித்தனி, கொள்கைக்காக எவ்வளோ பெரிய சண்டை வேணாலும் போடலாம். ஆனால் அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்வது, பறிமுதல் செய்து கொள்வது என்ற முடிவுக்கு ஒரு அரசியல் வருமானால் அதனால் எவ்வளவு மோசமான சீரழிவுகளும் கேவலங்களும் ஏற்படுமோ அவ்வளவு கேவலம் இங்கே நடந்திருக்குது. இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் நடைபெற்ற பிரச்சனைகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட இதுக்கு வந்து ஆளுங்கட்சி பொறுப்பா எதிர்க்கட்சி பொறுப்பா அப்படிங்கிறது எல்லாத்தையும் மீறி ஒரு சட்டமன்றத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெற்றதற்கு இவங்க காரணம் அப்படின்னு அவங்க சொல்லலாம், அவங்க காரணம் இவங்க சொல்லலாம். ஆனாலும் கூட ஜனநாயகத்தினுடைய மாட்சிமை எவ்வளவு மோசமாக சீரழிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. இப்போ இதை மாற்றுவதற்கான இன்னொரு முறை என்ன, அதை பற்றி யோசிக்கணும். அதுவும் நம்ம பிரசன்னா போன்ற இளைஞர்கள் ஒரு கட்சிக்கு பேசட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ஆனாலும் குடிமக்கள், அதே போல் அவர் ஒரு சட்ட படித்தவர், ஒரு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர், இதே போல் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய கொள்கைகளை ஒரு பக்கம் பேசினாலும் சட்டமன்றத்தினுடைய மாண்புகள், சட்டமன்றத்தினுடைய உயர்வுகளை பேசுறதுக்கு, அதை நிறுவுறதுக்கு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நிற்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த முக்கியத்தை நம்ம எப்படி அமல்படுத்த போகிறோம்? இப்போ அவர் சொல்கிறாரு, நான் இல்லைன்னு மறுக்கலை, ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் விஷயத்தை அணுகினார். ஆனால் அந்த சட்டமன்றத்தில் உள்ள 2 பேர், 2 சட்டமன்ற உறுப்பினர்களோ மற்றவர்களோ செய்ததற்கு வேற ஒரு கட்சியாக இருந்தால் நடவடிக்கை எடுத்திருக்கோம். கேரளாவில் மந்திரியே நீக்கின வரலாறு இருக்குது. ஏன் செய்ய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் சில பேர் அந்த கட்சியை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க அவர்களுடைய இஷ்டத்துக்கு இழுக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் சசிகலாவை பற்றி பேசுகிறோம், தினகரனை பற்றி பேசுகிறோம், உட்கட்சி ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறோம். இது ஏன் இவ்வளவு சீரழிவுக்கு என்ன காரணம்? ஒரு கட்சி என்பது ஜனநாயக அடிப்படையில் நடக்கலை. கட்சிக்குள்ள இருக்கிற ஆட்களையே தவறுகளை சுட்டிக்காட்டி கேட்பதற்கு ஒரு தைரியம் இல்லை. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுனாக்க, சட்டமன்றத்தில் இவ்வாறான வீழ்ச்சி ஏற்படுது. இப்போ சட்டமன்றத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு இந்த விவாதத்தை எப்படியோ மாற்றலாம், ரொம்ப சுலபமாக மாற்ற முடியும். ஒன்று ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி 2 மட்டுமே வச்சு கணக்கு பார்க்கலாம். ஆனால் ஓட்டு போட்ட மக்கள், அதே போல ஒரு ஜனநாயக பாரம்பரியத்தை உயிர் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலமாக பாதுகாத்துருக்கானுங்களே, அவங்களுடைய அந்த பாரம்பரியத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இது 2 கட்சியோட முடியல. திமுக அதிமுகவுடைய முடியுது கிடையாது. நாளைக்கு திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். ஆனால் சட்டமன்றம் இருக்க வேண்டும், சட்டமன்றத்தினுடைய மரபுகள் இருக்க வேண்டும், ஜனநாயகம் இருக்க வேண்டும். ஜனநாயகத்துக்காக பிரெஞ்சு புரட்சியிலிருந்து போராடி அதை உருவாக்கி ரத்தம் கொடுத்து செத்து
வால்டேரை பத்தி சொல்றமே, உன்னுடைய உரிமையை பாதுகாப்ப, உன்னுடைய உரிமையில் உன்னுடைய கருத்துல எனக்கு வேறுபாடு இல்லை என்று சொன்னாலும் கூட அதை பாதுகாப்பதற்காக என்னுடைய உயிரையே நான் கொடுப்பேன். அதுதான் அடிப்படை. என்ன இப்ப இதெல்லாம் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர்களை 10 நாட்கள் ஒரு இடத்துல வைத்திருந்து அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அல்லது விருப்பத்திற்கு உட்பட்டே இருந்தாலும் கூட அல்லது ஏதோ ஒரு நெருக்கடியில உட்கார வைக்கிறாங்க, அப்படி அழைத்து வந்து வாக்கெடுக்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்குமாங்கிறதுல உங்க கருத்து என்ன? சரி கிடையாது. அது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய வீழ்ச்சி. ஒரு சட்டமன்ற அது உறுப்பினர் பற்றி இடதுசாரிகள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்து இத பத்தி பேசுறாங்க. இடதுசாரிகள் அதை பற்றி நாங்க கருத்து சொல்லி இருக்கிறோம். இல்ல அதை பத்தி பேசவே இல்லை. என்ன தொடக்கத்துல இருந்து நான் இப்ப இவ்வளவு நீங்க வந்து ஒரு ஜனநாயகத்தின் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டு இவ்வளவு விஷயங்களை பேசுனீங்க இல்லையா? இந்த நம்பிக்கைகளோடு இந்த ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கைகளை வெளிப்படுத்துவதற்கு 2 கட்சிகள், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி, இந்த 2 கட்சிக்கான பொறுப்போடு வெளியில இருக்கிற மற்ற கட்சிகளுக்கான பொறுப்பு ஒன்று இருக்குல்ல, அந்த பொறுப்புல எத்தனை கட்சிகள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தோம் அப்படிங்கிற கேள்வி வரத்தானே செய்யுது. இதை பார்க்குற போது இதற்கான பதிலையும் நான் சொல்றேன். அதாவது வந்து ஒரு இடதுசாரிகள் வந்து அதிமுக கட்சி இப்படித்தான் நீங்க நடத்தணும், திமுக இப்படித்தான் நடத்தணும்னு எங்களால சொல்ல முடியாது. அதை பற்றி பேச முடியாது. இல்ல, விமர்சனங்கள் நாங்க வைக்கலாம். விமர்சனங்கள் என்பது சுதந்திரமா அவங்க வாக்களிக்கணும், நாங்க அங்க கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை ராமகிருஷ்ணனும் சொல்லியிருக்காரு, முத்தரசனும் சொல்லியிருக்காரு. ஆனால் இது கருத்து தான். காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரு குறைபாடாக தான் நான் இதை பார்க்குறேன். இது மாதிரி ஆளை கொண்டு போய் வைக்கிறது, பணம் கொடுக்கறது, அப்புறம் வந்து அதிகாரங்களை பயன்படுத்தும் போது மிஸ்யூஸ் பண்றது, அப்புறம் சட்டமன்றத்தில் உள்ள மோதல்களை. திரு மகேந்திரன், எங்க இந்த கேள்வி வருதுன்னா, நீங்க வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதோ அல்லது வாகனத்தை வைத்து கொண்டு போய் வாக்களிக்க வைக்கிறதுக்கோ நம்ம எவ்வளவு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம். ஒரு பிராக்டிஸ்ல இதெல்லாம் தவறான விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு அவர்களுக்கான சுதந்திரமான வாக்களிக்கிறதை என்ஷூர் பண்ணணும்னு நினைக்கிற போது அவர்களுடைய பிரதிநிதிகளாக வரக்கூடியவர்களுடைய வாக்களிப்பு எவ்வளவு சுதந்திரமா நடந்திருக்கணும், அந்த வெளிப்படையா நடந்திருக்கணும்னா அதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறதுக்கு மற்ற கட்சிகள் தவறு இருக்கா இல்லையாங்கிறத என் கேள்வி. அழுத்தத்தை மற்ற கட்சிகள் இப்ப இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அப்படி அவங்க வச்சிருந்தது தவறு. அப்படி குறிப்பாக நீங்க ஒரு மக்கள் நல கூட்டு இயக்கமாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் அந்த கேள்வி வைக்கிறேன். மக்கள் நல கூட்டு இயக்கம்ங்கிறது இப்ப செயல்பாட்டுல இல்ல. மக்கள் நல கூட்டு இயக்கம்ங்கிறது இப்ப செயல்பாட்டுல கிடையாது. கூட்டணி தான செயல்பாட்டுல இல்ல, கூட்டு இயக்கம் கூட்டு இருக்குது. அது மக்கள் பிரச்சனைகள்ல ஒன்று கூடி செய்யறோம். ஆனால் ஒவ்வொரு அரசியல் இது மக்கள் பிரச்சனை இல்லையா? இல்ல ஒவ்வொரு அரசியல் கட்சிகள்ங்கிற போது அந்த கட்சிகள் தனி கருத்தை சொல்றோம். சிபிஎம் சொல்லியிருக்காங்க, நாங்க சொல்லியிருக்கிறோம், பொதுவான கருத்து வருது. அதை வந்து ஒரு 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 இதுல எங்க அழுத்தம் இருந்ததுன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய ரோல் இதுல வருது, மத்திய அரசாங்கம் இதுல வந்து 2ஆக பிரிக்க பாக்குதுன்னா சொன்ன அழுத்தமோ மற்ற விஷயங்களோ, இதுல சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த குரல் வந்து வரலையே பெருசா. அதாவது வந்து நான் இப்ப வந்து தெளிவா சொல்றேன், சுதந்திரமாக அவர்கள் வாக்களிப்பதற்குரிய சூழல் இருந்திருக்க வேண்டும், அந்த வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும். அதுதான் சரியான ஜனநாயகம். அதை நான் வந்து இப்ப நான் ஏத்துக்கிறேன். ஆனால் என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குறைபாடுகள் எல்லா குறைபாடுகளுக்கும் இப்போ சிபிஐ இருக்குது, சிபிஎம் இருக்குது, நாங்கள் ஒரு கருத்தை வைக்கிறோம். அந்த கருத்தை வந்து செயல்படுத்துவதற்குரிய சூழல் இங்கே இருக்கான்னாக்க அரசியல் கட்சிகளுக்குள்ள இல்லை. அப்போ ஒரு பொதுவான ஒரு பிரச்சாரத்தின் மூலம் தான் இதெல்லாம் மாற்றணும். இதை மாத்துறதுங்கிறதுக்கு அதுதான் சொல்றேன். வலிவான ஒரு குரல் என்பது எதற்காக நம்ம கொடுத்தோம், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதாக சொல்லக்கூடிய அத்தனை கட்சிகளும் இந்த விஷயங்கள்ல ஒரு இடத்துல ரொம்ப நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பணி அல்லது பாரதிய ஜனதா கட்சி இப்படி எல்லாம் செய்கிறதுன்னு சொன்னமே தவிர, இந்த வாக்களிப்பு அப்படிங்கிறதும் ஜனநாயக முறைப்படி நடந்திருக்கணும். இதனுடைய தொடக்கம் அங்க இருக்குல்ல, தொடக்க புள்ளி அதுவாக இருக்குல்ல. அந்த தொடக்க புள்ளிக்கும் நம்ம வராம அடுத்த கட்டத்தை மட்டுமே பேசுறது சரியா இருக்க முடியுமா? இல்ல, இப்ப நம்முடைய இதனுடைய இந்த குறைபாடுகள், எல்லா குறைபாடுகளுக்கும் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு கூட இல்ல, ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதா இல்லையான்னு தெரியாது. அதுக்கு பிறகுக்கும் சரி, அதுக்கு முந்தையும் சரி எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கோம். எங்களுடைய கருத்துக்கள் ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். ஆனா என்ன பிரச்சனை என்னன்னாக்க, மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் வந்து கவர்னருடைய கையில் எல்லா பொறுப்பும் இருக்கு. அவர் ஆளு இல்லை. ஏன் இல்லை, எதுக்கு இல்லை, என்ன காரணம்? அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு. தெரிந்திருக்கிறதா தெரியலையா? அவர் இப்போ பேட்டியில சொல்லும்போது அவரே சொல்றாரு. இப்ப பேட்டியில சொல்லும்போது இப்படி ஒரு நிலைமை, அதனால தான் நான் இப்படி சொன்னேங்கிற கருத்தெல்லாம் அவர் சொல்றாரு, பேட்டியில கொடுத்திருக்காரு. அந்த நிலைமை. அதுக்கு மேல இப்ப என்ன கேட்டீங்கன்னாலும் சரி, எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு அதை நீங்க ஓங்கி சொல்லி இருக்கணும், அழுத்தமா சொல்லி இருக்கணும்ங்கிற ஒரு உங்களுடைய உங்களுடைய பார்வையில நான் கேக்குறேன். அப்படி செய்திருக்க வேண்டியதை தவிர்த்திருக்கிறீங்களா அப்படிங்கறது நான் உங்களுக்கு தடுக்க எங்களால தவிர்த்திருக்கீங்க அப்படின்ற இல்ல, தவிர்க்கல. எங்களுடைய கருத்து சட்டமன்றத்தில் சுதந்திரமா
உறுப்பினர்கள் அவர்களுக்கான எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து வாக்களித்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இடதுசாரிகளுடைய தொடர்ந்து நிலைப்பாடுகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க எவ்வளவு வலிவோட இந்த பிரச்சனைகளை அணுக முடியும்னு தெரியும். அந்த வலிவோடு இந்த பிரச்சனை அணுகப்பட்டதாங்கிறதா அவங்க முன்னாடி வச்சிருந்த அந்த கேள்வி. பிரச்சனை ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, பிரேக் போயிட்டு தொடர்ந்து பேசலாம். என்னன்னா விவாதத்துல அவர் மட்டும்தான் கருத்து சொல்ல முடியும், அதற்கு பிறகுதான் அப்படின்னா ஒரு கருத்து ரிப்பீட்டடா போய்கிட்டு இருக்கிறப்ப அதுக்குள்ள போவேன். அவர் வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொன்னாரு, ஏற்கக்கூடிய. நான் முடிச்சிடுறேன், சொல்லுங்க. நான் கலைஞரிடத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட கடைமட்ட தொண்டன். பொது உடைமை தோழர்கள் என்ன சொன்னாலும் 100 நிகழ்ச்சிக்கு மேல கலந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். பொது உடைமை தோழர்கள் என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறோம். ஆனால் தாப்பா வந்து அம்மையார் சசிகலா இந்த தேசத்திற்காக தியாகம் செய்து சிறைச்சாலைக்கு போயிருக்கிறார். அவருக்கு அசைவ உணவு கொடுக்க சொல்லி இருக்கிறார். நீங்கள் சொன்னீர்கள் எல்லா பொது உடைமை சித்தாந்தவாதிகளும் அந்த அந்த டாட்ல இருந்து அம்மா பாலபாரதியை மட்டும் எடுத்துறேன். அவங்க ஒரு அறைகூவல் விட்டுருக்காங்க. இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அறைகூவல் விட்டாங்க. 2:20 இருந்து 2:48 வரைக்கும் பத்திரிகையாளர்களை வெளியே அனுப்பி விட்டு அந்த பதியப்பட்ட அந்த ஒளிப்பதிவு ரெக்கார்டட் வீடியோவை திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் இந்த ஆட்சி வெளியிடட்டும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டாங்க. அதையெல்லாம் உற்று நோக்காமல் ஐயா போன்றவர்கள் வந்து நாங்கள் ஜனநாயக மாண்பை கெடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் எதற்காக போராடினோம்? ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக. திமுகவை வன்மையாக கண்டிக்கிறேன், அதிமுகவை கண்டிக்கிறேன். இந்த நிலைப்பாடு தான் இரட்டை குதிரையில் சவாரி செய்கிற நிலைப்பாடு. திமுக அன்றைக்கு இப்படியான ஒரு நிகழ்வுல ஈடுபடாமல் இருந்திருந்தால் ஒரே ஒரு இடம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிங்க. அந்த கணக்குல இருந்து அவர் சொல்றாரு. இல்ல அது எங்கேயுமே நீங்க இப்ப என்ன பிரச்சனைனா இல்லங்க, என்ன பிரச்சனைனா நீங்க மக்களுடைய உணர்வுகளை நாங்க பிரதிபலிக்கிறோம்ன்றீங்க. உங்களுடைய கூற்றுப்படி நாங்க சட்டமன்றத்தில் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறோம்ன்றாங்க. மக்கள், நான் அன்னைக்கே சொன்னேன், மக்கள் வந்து லட்சக்கணக்கில் தெருவுக்கு வந்தாங்க, போராட்டம் நடத்தினாங்க. அறவழியில் நடந்துச்சு, கடைசி வரைக்கும் ஒரு வன்முறை கிடையாது. மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கதாக திமுக இருந்தா இந்த வன்முறையில போயிருக்க கூடாது. ஒரே ஒரு விஷயம், சட்டமன்றத்தில் நாங்கள் நடத்தியது வன்முறையா, சபாநாயகர் நடத்தியது வன்கொடுமை வன்முறையா என்பதை நீங்க யோசித்து பார்க்கணும். ஒண்ணு நான் முடிச்சறேன். இதுக்கு என்னால விளக்கம் கொடுக்க முடியும். உங்களுடைய நகைக்கு என்னால் விளக்கம் கொடுக்க முடியும். நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப அவர் பேசக்கூடாது, அப்படிதான் சொன்னாரு. ஒரு நிமிஷம், நான் என்னுடைய கருத்தை வைக்கிறேன். நீங்க பேசலாம். எனக்கு சொல்லி கொடுத்த தோழர் இப்படி பண்ணக்கூடாது. வன்கொடுமை இல்ல, நான் மெதுவாவே கேக்குறேன். நான் பேசி முடிச்சேன். தோழர் நின்றால் ஒரே ஒரு விஷயம், சபாநாயகருடைய வன்கொடுமைனார்ல எந்த வன்கொடுமை சட்டம் படிச்சு வருவாரு, அதுக்கான விளக்கத்தை அவர் நம்ம பேசல சொல்லி இடைவேளைக்கு பிறகு பிரச்சனை தான் வர, அதை பத்தி பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். நேர்பட பேசி தொடர்கிறது. இடைவேளைக்கு முன்னாடி பிரச்சனை நிறைய பேசணும். நீங்க உங்களுடைய தொடர்ச்சியில மிக முக்கியமாக திரு மகேந்திரன் குறிப்பிட்டிருந்தாரு, இந்த வன்கொடுமை அப்படிங்கிறது எதை குறிப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு குறுக்கிடலோடு இருந்தது. இல்லை, நீங்கள் இந்த நாங்கள் எப்படிப்பட்ட போராட்டம் நடத்தினோம் என்பதற்கான வரைமுறை, சபையில் முற்றுகையிடுவது என்பது ஒரு மரபு, சபாநாயகரை முற்றுகையிடுவது என்பது மரபு. அந்த தொலைக்காட்சி வீடியோ, அந்த காணொலி காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சபாநாயகர் எழுந்து போவார். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தடுத்து அரண் போல நிற்பார்கள். முதலில் கையை பிடித்து இழுத்தது சபை காவலர்களும் அவரோட செயலர்களும். பிறகுதான் நாங்கள் கை வைத்து இங்கே உட்காருங்கள், இது பதில் சொல்லுங்கள் என்று சொன்னோம். இதெல்லாம் பெரிதல்ல, எல்லாமே ஊடகங்கள்ல காட்சிகளாக பார்க்கப்பட்டது. பிரச்சனை சொல்றேன், காட்சிகளாக பார்க்கப்பட்டது இல்ல, நானும் திரும்பவும் சொல்றேன், ஒரு நிமிஷம், காட்சிகளாக வீடியோ காட்சிகளாக பார்க்கப்பட்ட விஷயத்துல பெர்செப்ஷன் மாற முடியாது, வெவ்வேறு கோணங்கள் இருக்க முடியாது, ஒரே கோணம் தான் இருக்க முடியும். அதனால அது குறித்து பேசுங்க. அந்த விஷயம் தான், அந்த ஒரே கோணம் தான் ஏன் மொத்த வீடியோவும் வரவில்லை. ஒரு சில தொலைக்காட்சிகள் இப்ப நீங்க வேற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டு இப்ப வேற முழு காட்சிகள் ஏன் வரல, நீங்க அந்த காட்சியை போய் பாருங்க. ஒண்ணு இல்ல, அத நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இல்ல, ஒரு நிமிஷம், அந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க தான், உங்க உறுப்பினர்கள் தான் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டது, மைக் எடுத்தது, வைத்தது எல்லாமே. ஒரு நிமிஷம், அந்த கார்த்திகை செல்வனுக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவென்றால், நாங்கள் அந்த நிகழ்வை தலைமை ஆதரிக்கவில்லை, கண்டித்திருக்கிறது. நாங்கள் மன்னிப்பு கோரினோம். அந்த மன்னிப்பையும் மீறி இவர்கள் அதை வன்கொடுமைக்கு பதில் சொல்றேன், இந்த இன்டர்பிரேஷனை சொல்லிட்டு தானே சொல்ல முடியும். ஆக இதையெல்லாம் பேசுகிற கம்யூனிஸ்ட் தோழர்கள்
மேற்கு வங்க சட்டமன்றத்தில் எப்படியெல்லாம் இதெல்லாம் ஒரு பேச்சா? நான் என் கருத்தை முழுவதும் முடித்ததற்கு பிறகு உங்களுடைய கேள்வியை 2 மணி நேரம் ஷோ பண்ண போறோம். நீங்க என்னுடைய கருத்தை என்னுடைய கருத்தை கேள்வி கேட்கறீங்க. என் கருத்தை முழுமையா பதிவு செய்ய விடுங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தை பேசுறீங்க. ஒரு நிமிஷம் எங்களை நோக்கி கை நீட்டி அவர்களுடைய தகுதி என்ன என்று பார்த்து கொண்டு பேச வேண்டும். இரண்டாவது, கொடுமைக்கு வன்கொடுமை அப்படின்னு சொன்னபோது வன்கொடுமை என்கிற வார்த்தை கொடுமைக்கு முன்னால் போகிற வன்முறையை சேருவதுதான் வன்கொடுமை. இது தமிழ் இலக்கணம். இந்த வன்கொடுமைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்ல முடியும். ஆனால் அந்த வன்கொடுமையை தாண்டி இதுவரை ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். அதுக்கு என் கேள்வியை கேட்டுட்டு பேசுங்க பிரசன்னா. நீங்க மட்டுமே பேசிட்டு முடியாது. நான் மட்டும் பேசல. நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். வன்கொடுமை அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை புதுசா சொல்லி இருக்கிறார் பிரசன்னா. இதுவரை பிரசன்னா பயன்படுத்தி வந்த அவருடைய ஒரு ஒரு அட்வொகேட்டா, ஒரு வழக்கறிஞராக வன்கொடுமை என்கிற வார்த்தையை பிரசன்னா எப்படி பயன்படுத்தினார்? திராவிட இயக்கத்துல வளர்ந்த பிரசன்னா வன்கொடுமைங்கிற வார்த்தையை என்ன அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கிறார்? இன்னைக்கு புதுசா என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம். வன்கொடுமை என்கிற வார்த்தையின் பயன்பாட்டு சொல்லினுடைய அர்த்தமும் தெரியும். அதை எந்த இடத்தில் தெரியும்ன்றதுனால தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். எந்த இடத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். வன்கொடுமை என்கிற போது கொடுமைக்கு உள்ளாகி என்னுடைய உரிமை மறுக்கப்பட்டு நான் மனிதனும் கீழாக போகிற போது அந்த இடத்துல வன்கொடுமை பயன்படுத்தப்படுகிறது. சட்டமன்றத்தில் ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சட்டமன்றம் பயன்படுத்துற வன்கொடுமைங்கிற வார்த்தை நீங்க முழுசா நம்பற. நீங்க யாருக்கெல்லாம் உழைத்தீர்களோ, யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட போது வன்கொடுமை சட்டத்தை பயன்படுத்தணும்னு சொன்னீங்களோ, அதை இதோடு ஒப்பிடுவதன் மூலமாக அந்த வன்கொடுமைங்கிற வார்த்தைக்கான மரியாதையை மதிப்பை குறைக்காதீங்க. நீங்க குறைக்க மாட்டீங்க, நான் நம்புறேன். ஒரு நிமிஷம் என்னுடைய கருத்தை முதல்ல கேட்டுட்டு உங்களுடைய எதிர்கருத்தை வைங்க. என்னுடைய மனிதனுக்கான உரிமை மறுக்கப்பட்டு நான் மனிதனாக மதிக்கப்படாமல் என்னை ஒரு கீழான மனிதனாக பார்க்கிற போது அதிலிருந்து ஏற்படுகிற வன்கொடுமை என்பது ஒன்று. அதற்கான பார்வையை தான் நான் சட்டமன்றத்தில் வைக்கிறேன். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து ஒற்றை சார்பெடுத்து மக்களாட்சி மாண்பை கெடுத்து மக்களுக்கு எதிராக, இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக எல்லா ஒட்டுமொத்த கருத்துக்களையும் குழியில போட்டு எல்லா எதிர்க்கட்சிகளுடைய சித்தாந்தத்தினுடைய கழுத்தை நெரித்து நீங்கள் மக்கள் மாடுகள், நான் எடுப்பதுதான் முடிவு என்று சர்வாதிகார முடிவெடுத்து மக்களை புறந்தள்ளுவது வன்கொடுமைதான். இது என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வை. உங்களுக்கு மைக்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தனியா பேசலானே. உங்களுடைய குரல் வளம் அப்படி இருக்கு. தனிப்பட்ட கருத்து இல்ல, உங்க குரல் வளம் அப்படி இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா பிரசன்னா, நான் எதுக்கு பிரசன்னாட்ட இதை வலியுறுத்துறேன்னா, பிரசன்னா என்ன விஷயங்களை வலியுறுத்தி பேசினாரோ, ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர், அவருக்கு வன்கொடுமைங்கிற வார்த்தையை தெரியும். எவ்வளவு தூரம் அதற்காக அவர் பேசிய போராடிய ஒருத்தர் இந்த வார்த்தையை எங்கெல்லாம் இந்த மக்கள் யாரெல்லாம் கொடுமைக்கு உள்ளானார்களோ அவர்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையை நீங்க உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவது இந்த வார்த்தையை நான் கண்டிக்கிறேன். அரசியல் லாபம் அல்ல. நீங்க பயன்படுத்திய வார்த்தை திமுக உறுப்பினருடைய ஒரு நிமிஷம் அந்த விஷயங்களை நியாயப்படுத்துவதற்கு பயன்படுத்துவது சரியா? இதை பிரசன்னா ஏற்கிறாரா? ஒரு நிமிஷம் பிரசன்னா ஏற்கிறாரா? என்னுடைய கருத்து இது. ஒரே ஒரு நிமிடம். பிரசன்னா ஏற்கிறார்னா நான் அதுக்கு அப்புறம் பேசுறேன். ஒரு நிமிஷம். பிரசன்னா ஏற்கிறார் என்றால் நான் அதுக்கு அப்புறம் பேசுறேன். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் பிரசன்னா இதை ஏற்கிறார் என்றால் ஒரு நிமிஷம் எனக்கு பதில் சொல்ல விடுங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை கேவலமாக தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணங்களை புறந்தள்ளிய இந்த சபாநாயகர் தமிழ்நாட்டு மக்களுக்கு வன்கொடுமை செய்திருக்கிறார். இந்த இடத்துல இது என்னுடைய கருத்து. நீங்க கருத்து சொல்லிட்டீங்களா? நான் பேசணும்ல. நான் உங்க கருத்துக்கு அப்புறம் நான் பேசுறேன் பிரசன்னா. நீங்கள் நம்பிய, நீங்கள் மதித்த அத்தனை ஐடியாலஜிக்கும் எதிரானதாக இந்த வார்த்தை இன்னொரு நாள்ல போகும். நீங்கள் உணர்ந்து சொல்லுகிறேன். நான் மீண்டும் இதை மனதில் வைத்து ஒரே ஒரு விஷயம், ஐடியாலஜி என்றைக்கும் மாறாது. நான் பெரியாருடைய பேரப்பிள்ளை. நான் அந்த இடத்திலே கருத்தியல் பயின்றவன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவது, வன்கொடுமை என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சபாநாயகர்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் சரி. ஒரே நிமிஷம் அதாவது சபாநாயகர் ஒரு கொடுமைக்காரர் மாதிரி சித்தரிச்சு சொல்லிட்டு இருக்காரு. பெரியார் வழியில் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பேர் வச்சதும் பெரியார் தான். நாங்கள் மதிக்கிறோம் பெரியாரை. இந்த நடையே மாற்றி சொல்லலாம். நெருக்கடி நிலை முடிகிறது. ஐரன் லேடி ஆஃப் இந்தியா மதுரைக்கு வருகிறார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். இதே கலைஞர் எழுதுகிறார், ஆலையிலிட்ட கரும்பா இந்தியாவை ஆக்கி வைத்த சேலைகட்டி ஹிட்லரின் பவனியா மதுரை மாநகரில் செய்த கொடுமைகள் கொஞ்சமா நஞ்சமா, கொன்று குவித்த பிணங்கள் எத்தனை எத்தனை, தடியேந்தி வா கொடியேந்தி வா, தமிழ் தெரியாத ஹிட்லருக்கு மர்டர் ஆஃப் டெமோக்ரசி கோ பேக் என்ற வாசகங்களை பொறித்தெழுந்து வா என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய அட்டம் டு மர்டர் நடந்தது.
ரத்தம் சிந்தினார் இந்த மண்ணிலே முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி. அதுக்கப்புறம் நிறைய மாறிடுச்சு. ஒண்ணா கூட்டணிக்கு வந்தாங்க. தலைப்புல நான் சொல்றேன். இப்ப இந்த ரவுடிசம் காட்டு தர்பார் தான் ஒரு சபாநாயகரை கொலை செய்ய முயன்றார்கள் தமிழ்நாடு. அது இல்ல அந்த இடத்துல நான் கடுமையா மறுக்கிறேன். இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகம் எங்க இருந்து வருது? அப்படியான எந்த முயற்சி என்ன நடந்தது? கொலை அப்படிங்கிறது மிக அதிகப்படியானதா இல்லையா ஒரு குற்றச்சாட்டு? நான் சொல்றேன், அதை சபாநாயகரே சொல்லல. இல்ல ஒரு நிமிஷம், அதை சபாநாயகரே சொல்லல. சபாநாயகர் மிக பெருந்தன்மையுடன், ஒரு மிக தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒரு சபாநாயகர் மிக பெருந்தன்மையுடன் சொன்னார், நாடே போற்றுகிறது சபாநாயகரை. என்னவென்று கேட்டால், நான் அத்துணையும் என்ன செய்வது என்று தெரியாமல் மறந்து விட்டேன். இதை நான் தயாராக இல்லை எடுத்துரை. எனது நிலையை எங்கே போய் சொல்ல முடியும்? இந்த சபையினுடைய முதல்வர் நான். இந்த சபையை நடத்த முடியவில்லை. இப்படிப்பட்ட கொடுமைகள் இந்த ஜனநாயக சுதந்திர நாட்டில் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் வருத்தப்படுகிறேன், என்னால் தாங்க முடியவில்லை என்று சபாநாயகர் சொன்னது. அவர் இடைவேளைக்கு முன்னாடி அவங்க தான் இந்த வன்கொடுமை விஷயத்துல தான் நீங்க பாத்தீங்க. அதுக்கு ஒரு விளக்கம் திரு பிரசன்னா கொடுக்கிறாரு. அந்த விளக்கம் நீங்க ஏற்கக்கூடியதாக கருத்துக்கள் சொன்னா உடனே பிரசன்னாவுக்கு வந்து கோபம் வரும். வன்கொடுமைங்கிறது வந்து அவர் சட்டம் படித்தவர். சட்ட வார்த்தைகளில் வரையறைகளில் தெளிவாக இருக்கிறது. வன்கொடுமை என்பது எதற்கு பயன்படுத்த வேண்டும், எதை செய்யணும் அப்படின்னு. சபாநாயகர் வந்து வன்கொடுமை கொடுமையை செய்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றதுங்கிறது சரியில்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். நான் இதோட நிறுத்திக்கிறேன், அதுக்கு மேலே அது போகலை. அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர். வன்கொடுமை என்பதற்கான வார்த்தையினுடைய அர்த்தம், அது சட்டத்தில் லீகல் வேர்டு என்னங்கிறது தெளிவாக இருக்குது. எதுக்கு வன்கொடுமை என்று நாம் பயன்படுத்துகிறோம் என்பது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். நான் ஒரு வார்த்தை தவறி போய் வன்கொடுமைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன். அந்தால ரொம்ப உறுதியாக வந்து அதில் ஸ்டாண்ட் பண்ணுறாரு. அதனால் இதை இதோட விட்டுடலாம், அவர் வந்து அந்த வருத்தத்தை எடுத்துக்கிட்டதில். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் வந்து இந்த அமைப்பு முறையினுடைய பொது பிரச்சனை இருக்குது பாருங்க. இது அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, ஒரு பெரிய வட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்துக்குள் நடைபெறக்கூடிய தவறுகள், ஒருத்தர் கொஞ்சம் கூட செஞ்சுருக்கலாம், ஒருத்தர் கொஞ்சம் குறைச்சி தவறு செஞ்சுருக்கலாம். முழு சட்டமன்றங்களும் ஒரு 20-30 ஆண்டு காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சீரழிவு இருக்கு பாருங்க. அதனுடைய சீரழிவினுடைய உச்சக்கட்டமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இந்த பிரச்சனைங்கிறது அப்படிதான். அப்போ இதை மாற்றுவதற்கு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய எழுச்சிலாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை இளைஞர்கள் மற்றவங்க இதோட பிடிக்காம இருக்கிறாங்க. பிடிக்கலைன்னாக்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு. அந்த இடத்துல தான் நீங்க சொல்றது மிக நியாயமான விஷயம். அந்த இடத்துல தான் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரண்டா வந்து உங்களை போன்றவர்களும் தோல்வி அடைந்ததாக நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த சட்டமன்றத்தில் 30 ஆண்டுகளாக ஏதோ ஒரு கட்சியோடு கூட்டணியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை வந்து வேறு வடிவமாக மாற்றி இருக்கணும், சட்டமன்ற ஜனநாயகத்தினுடைய தன்மையை இன்னும் அதிகரிச்சிருக்கணும், அதுக்கான எந்த இடத்துலையும் நம்ம அதுக்கான ப்ரெஷர் அப்ளை பண்ணாம விட்டுட்டோமா, இது அதையெல்லாம் முற்றி தான் இன்னைக்கு இங்க வந்து நிக்குதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. உங்களுடைய விமர்சனத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒரு நேர்மையான கம்யூனிஸ்ட் என்ற முறையிலும் நான் உங்களுடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், இன்றைக்கும் வந்து இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நான் அறிந்தவரை, காரணம் நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு 18 வயதில் வந்து இதுவரைக்கும் ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு கட்சியினுடைய தோழர்கள் தொண்டர்கள் எல்லாரும் நியாயமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பாதையை வகுத்துட்டு போகிறதுல எங்கேயோ சில பிழைகள் இருக்குது. அந்த பிழை என்ன என்பதை பற்றி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பேசி அதற்கான மாற்றங்களை கண்டறிய வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் யோசிக்கணும், அரசியல் கட்சிகளும் யோசிக்கணும், ஊடகங்களும் யோசிக்கக்கூடிய இன்னொரு இடம் இருக்கிறது. அந்த இடம் என்னன்னா, ஒரு புதிய அரசியலுக்கான ஒரு தேவை தமிழகத்தில் இருக்கிறது. அந்த புதிய அரசியலுக்கான ஒரு தேவைதான் இளைஞர்கள், மாணவர்கள், மற்றவர்கள், நம்முடைய பூவுலகின் நண்பர்கள் கூட இந்த இயற்கை வளத்தினுடைய கொள்ளைக்கு யார் போறா, துணை போறா, கொள்ளையை யார் எதுக்குறாங்க, இது ரொம்ப கிளியர் கட். 2 விஷயம்தான். கார்பரேட் ஆதரவு யாரா இருக்கிறாங்க, கார்பரேட் எதிர்ப்பா யாரா இருக்காங்க. இதுதான் இன்றைய அரசியல். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்படின்னு பிரிந்து சண்டை போட்டாலும் கூட யார் கார்பரேட்டை ஆதரிக்கிறாங்க, யார் ஆதரிக்கலைங்கிற 2 அரசியல் தான் அடிப்படையில் இருக்க முடியும். அதுக்கு மேலே தான் இந்த கட்டுமானங்கள். அந்த அரசியலை நோக்கி நாம் நகர்த்தணும். அந்த அரசியல் வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நடந்தது மற்ற விஷயங்கள் இளைஞர்கள் மற்றவங்களுக்கு கோபத்தை உருவாக்கியிருக்கு. ஆனால் அந்த கோபத்தை வந்து இன்னொரு ஆதிக்க கட்டுமானம் அதை மறைக்கிறதுக்கு, அதை மூடி வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க.
அதை மீட்கிறதுக்கு போராட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நம்ம அடுத்ததாக அடிப்படையாக அரசியல் சாசன சட்டத்தில் வரும் ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது. அதாவது ஒரு எம்எல்ஏ ஒரு வாட்டி தேர்ந்தெடுத்து விட்டால் அதன் பிறகு மக்களுக்கு அங்க ரோலே எல்லாம் போய்விடுது. இந்த அரசியல் சாசன சட்டத்தை ரீவிசிட் செய்ய வேண்டிய காலம் கடந்து விட்டது என்று நான் கருதுகிறேன். அந்த ஒரு அடிப்படையில் நாம் இதை அணுக வேண்டும். அதுக்கு என்ன செய்ய முடியும் என்ற அழுத்தம் அரசியல் கட்சிகளிடமிருந்து வராது, அது மக்களிடமிருந்து தான் வர வேண்டும். ஒரே ஒரு சின்ன விடயம் தான். தொடர்ந்து மரியாதைக்குரிய பெரியாரால் பெயர் வைக்கப்பட்ட அண்ணன் புகழேந்தி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சபாநாயகரை கொல்ல முயன்றோம் என்று மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு மக்களுக்கு தெரிந்த விடயத்தை, ஒரே ஒரு விடயத்தை சொல்கிறேன். ஒரு சபாநாயகரை பார்த்து மறைந்த ஜெயலலிதா அவர்கள் சொன்னார், என் உடம்பிலிருந்து உதிர்ந்த ரோமம் என்று. அதே போல ஒரு மத்திய அமைச்சரை இந்த குற்றச்சாட்டு நீங்கள் பத்திரிகையாளராக தொடர்ந்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இருக்கு. நான் இது இல்ல பிரசன்னா, இந்த கருத்து இல்லைன்னு சொல்லுங்க, நான் இப்ப ஏஞ்சி வெளில போயிடுறேன். இந்த கருத்து ஒரு சபாநாயகரை பார்த்து பதிய வைக்கப்பட்டது. அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் சொல்லுகிறார், நாங்கள் சபாநாயகரை கொல்ல முயன்றோம் என்று. இப்ப இன்னைக்கு நீங்க குடியரசுத் தலைவரை பார்ப்பது, நீதிமன்றங்களுக்கு போவது, இதெல்லாம் மூலமாக திமுக என்ன சொல்ல விரும்புது? மீண்டும் மீண்டும் மக்கள் விரோத ஆட்சி. அதை எப்படி மக்கள் விரோத ஆட்சின்னு சொல்றேன்? நான் மீண்டும் சொல்கிறேன், அதான் சொல்றேன். சட்டமன்ற உறுப்பினர் அங்க போய் மக்களை சந்திக்க முடியல, அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு போக முடியல. அதுதான் மக்கள் விரோதம். நான் என்ன கேக்குறேன், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க, பெரும்பான்மை நிரூபிச்சிருக்காங்க, 122 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், இதுல எந்த இடத்துல நீங்க சட்டத்துக்கு மறுப்பாக நடந்தது? நான் பேசுறதுக்கு முன்னாடி ஐயா மகேந்திரன் ஒரு கருத்து சொன்னாரு. மக்கள் வாக்கு, அதே ஆர்கேவும் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி ஆர்கே சொன்னாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் பிறகு அவருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற கருத்து என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த வழியில தான் நானும் இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் தெருவில் நிற்கிறான். சட்டமன்ற உறுப்பினர் அவன் சொந்த தொகுதிக்குள்ளே போக முடியவில்லை. மக்கள் கிளர்ச்சி வருகிறது. நான் முடிச்சறேன். மக்கள் கிளர்ச்சி வருகிறது என்று சொன்னால் மக்கள் கிளர்ச்சி எங்கெல்லாம் காமிக்கிறீங்க? நான் என்ன கேட்கிறேன், ஒவ்வொரு முறையும் இதற்கு முன்னாடி பில் பாஸ் பண்ணும்போது அல்ல ஒரு ஆட்சியினுடைய இதற்கு முன்னாடி 3 முறை இதே போன்றது ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்புகள் நடந்த போதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களை போய் மக்களை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னீங்களா? நீங்க மீண்டும் எல்லா இடங்களிலும் திமுக அப்படி செய்ததா? இன்னொரு வருஷம் வரேன். என்ன அப்படின்னா, நம்ம நேரடியான ஒரு குற்றச்சாட்டுக்கான பதில் வேணும். குடும்ப அரசியல் அப்படிங்கறது அவங்க குற்றச்சாட்டு. அதிமுக குடும்ப அரசியல், சசிகலாவுடைய குடும்பம் ஆதிக்கம் செலுத்துகிறது, அப்படியான ஒரு குடும்பத்தை மக்கள் விரும்பவில்லை அப்படின்னு குடும்பமாக சேர்ந்து போராட்டம் நடந்தது சரியா? மக்கள் ஏற்கிறார்களா? ஒரே ஒரு விஷயம், போராட்ட களத்திலே எல்லோரும் போராடுவது ஜனநாயக மாண்பிலே எல்லோருக்கும் வாக்களிக்க உரிமை இருக்கிறது. அதே போல எல்லோருக்கும் போராடுவதற்கும் உரிமை இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, மக்கள் விரோத ஆட்சி என்று சொன்னதற்கு நீங்கள் சொன்னீர்கள் எப்படி மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா, சசிகலாவின் பெயரை சொல்லி ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். அவர் படத்தை வைத்துக் கொண்டு முதலமைச்சர் திட்டங்களை அதுதான் மக்களுக்கு விரோதமான, ஜனநாயக கடமைக்கு எதிரான, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஊழல் குற்றவாளிகளுடைய தொடர் ஆட்சி. புகழேந்தி அவர் கேட்கிற நியாயமான ஒரு கேள்வி. அதே நேரத்தில் அவர் குடும்பமாக போராட்டம் நடத்துவதையோ, குடும்பத்தோடு நின்று நீங்கள் அந்த குடும்பத்தை பத்தி பேசுறதையோ உங்களுக்கு வசதியாக விட்டுட்டு நீங்க அடுத்த குற்றச்சாட்டு. நாங்கள் ஊழல் குற்றவாளி, எங்களுடைய தளபதி அவருடைய பேச்சை மிக தெளிவாக எடுத்து பாருங்கள். எங்கேயும் சசிகலா குடும்பம் என்று சொல்ல மாட்டார். குடும்ப அரசியலை தான் நீங்க எதிர்க்கிறீங்க. ஒரு நிமிஷம், சசிகலாவை எதிர்க்கிறோம். ஊழல் குற்றவாளி சசிகலாவின் ஆலோசனையின்படி ஜெயிலில் இருந்து நடைபெறுகிற மக்களுக்கு விரோத ஆட்சியை தான் எதிர்க்கிறோம். நாங்கள் குற்றவாளிகள் என்று உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு அவருடைய படத்தை வைத்துக் கொண்டு அவர் வழியில் ஆட்சி நடத்துவோம் என்பது சரியா அப்படிங்கறது நேரடியான கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்க பதிலளிக்க வேண்டிய ஒரே நிமிஷம். இப்ப நான் உங்களுக்கு நான் அவர் ஜனநாயக ரீதியில தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சா அப்படியே தான் பேசிட்டு இருக்காரு. வேற வழியில் நான் இப்படி தான் போய் சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறிது வருடங்களுக்கு முன்னால், 1.5 வருடங்கள் 2 வருடங்களுக்கு முன்னால் திகார் ஜெயிலிலே கனிமொழி ஊழல் குற்றச்சாட்டிலே ஜெயிலில் இருந்தாரா இல்லையா? குற்றச்சாட்டு தீர்ப்பு வரப்போகுது. ஆண்டவே ஜெயிலில் இருந்தாரா இல்லையா? அப்போ ராஜா ஜெயிலில் இருந்தாரா இல்லையா? இந்த நாட்டினுடைய வீர குடிமகனா இருந்த கருணாநிதி உண்மையிலே நல்ல பண்பாளரா இருந்தா, என்னுடைய மகள் ஊழல் வழக்கிலே இருக்கிறார், என்னுடைய அமைச்சர் ராஜா ஊழல் வழக்கிலே சேர்ந்து இருக்கிறார், ஜெயிலுக்கு போனான்னு ராஜினாமா கொடுத்துறாரா? திமுக ராஜினாமா கொடுத்துட்டு விலகிட்டீங்களா? ஒரே ஒரு விஷயம், ஆனா நீங்க ஜெயில இருக்கிறது போறது மாத்திரம் நியாயமா தெரியுது. இங்க நாங்க இந்த தீர்ப்புக்கு முன்னாலே எங்களது பொதுச் செயலாளர்
இன்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் இந்த தீர்ப்பை. அதுக்கான பதில பிரச்சனை முடிச்சு நம்ம அடுத்த நெடுவாசல் பிரச்சனைக்கு போறோம். சொல்லுங்க. ராஜா மீது குற்றச்சாட்டு வருகிற போது பதவி விலகச் சொன்னது அம்மையார் ஜெயலலிதா, விலகினோம். தயாநிதி மாறன் மீது குற்றச்சாட்டு வந்தபோது பதவி விலகச் சொன்னார், நாங்கள் விலகினோம். தார்மீக அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். இப்போது நிறைவு கட்டம் 1. வழக்கிலே குற்றம் செய்தவர்கள், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கும் குற்றவாளிகளாக குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்குமான வித்தியாசம் கூட தெரியாமல் ஒரு நிமிஷம் சார், பொது விவாத மேடைகளில் விவாதிக்க வருகிறார்கள் என்று சொன்னால் நான் எதை கொண்டு என் தலையிலே அடித்துக் கொள்வது எனக்கு தெரியாது. சொல்ற விஷயம் என்னன்னா, திரு புகழேந்தி அவர் குறிப்பிட்ட விஷயத்துல குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க, குற்றவாளி தீர்ப்பு வந்திருக்கு. இந்த விஷயத்தை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அந்த கேள்வி அவர் பதில் சொல்லிட்டார் சார். குற்றவாளின்றது தீர்ப்பு சொன்னதுதான். உச்சநீதிமன்ற தீர்ப்பு. உச்சநீதிமன்றமா நீதிமன்றமா? உச்சநீதிமன்றம் சொல்லி நாங்க ஏத்துக்கலன்னு சொன்னோமா? அதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டு தானே சொன்னாங்க, எந்த தீர்ப்பு வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி. அப்ப குற்றவாளி தானே ஜெயலலிதா, குற்றவாளி தானே ராஜாவோ கனிமொழியோ இல்ல வேறு யாரோ குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு நீங்க பேசுறது வேறு, இப்ப குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறது வேறு. நம்ம ரெண்டையும் சமப்படுத்த முடியாது. பெரிய தியாகம் பண்ணிட்டு போனாங்கன்னாரு. இதெல்லாம் என்ன தியாகம் தான் நான் கேக்குறேன். இல்ல இது தொடர்ந்து போனோம்னா இது 2 மணி நேரம் உங்களுக்கு தீராது. திமுக அதிமுக பிரச்சனை இல்ல. நம்ம அடுத்த திமுக அதிமுகன்னு சொல்லாதீங்க. இதே நான் டெய்லி கேக்குறேன். நான் வைத்த குற்றச்சாட்டு நியாயம் இருக்கிறதா இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை சரியா? அந்த வார்த்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல முக்கியமான பிரச்சனை இப்போ அந்த வார்த்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஒரு ஊழல் கட்சியுடைய மறுபெயர் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக குற்றவாளிகள் கட்சியுடைய மறுபெயர் தான் திராவிட முன்னேற்ற கழகம். முக ஸ்டாலின் இந்த குடும்பமே குற்றச்சாட்டுக்குள்ளான குடும்பம். இந்த குற்றச்சாட்டு அதிமுக சொல்ல முடியுமா? குடும்பம்னா இல்ல இந்த குற்றச்சாட்டு அதிமுக சொல்ல முடியுமா? அவருடைய மூத்த மகனை கட்சியில் இருந்து பேசி வைத்திருக்கிறார். இந்த விஷயங்களுக்கு போனா குடும்பமே வந்து போராட்டத்தில் கலந்துட்டு அது முதல்ல சொல்லுங்க, உங்களுக்கு உங்க கட்சிக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு குடும்பமே ஒரு பிரேக் எடுத்துட்டு வர போராட்டத்தில் உட்கார்ந்து மக உட்கார்றா மக உட்கார்றா பேசி உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குங்கற? தகுதி உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் ஒரு குற்றவாளி, சசிகலா குற்றவாளி, இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் திவாகரனும் ஒரு குற்றவாளி. கொலைகார கூட்டம் தான் திமுக. சரி, ரெண்டு பேரும் மாத்தி நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அயோக்கியனை இந்த உலகத்துல பார்க்க இல்ல வன்மையா அந்த வார்த்தையை வன்மையா கண்டிங்க. ஒரு நிமிஷம், இத வாபஸ் வாங்க. இந்த வார்த்தையை இத வாபஸ் வாங்க. இல்ல இத வாபஸ் வாங்க. இல்ல அந்த வார்த்தையை நீங்க வாபஸ் வாங்க. இல்ல ஒரு நிமிஷம், அந்த வார்த்தையை ஏற்க முடியாது. நான் என்ன சொல்றேன், அப்படியான வார்த்தை பிரயோகங்களை யாரும் இங்க பயன்படுத்த முடியாது. அப்படியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்த முடியாது. இதை நீங்க வாபஸ் வாங்க. இது முழுமையாக கண்டிக்கத்தக்கது. இல்ல இது முழுமையாக கண்டிக்கத்தக்கது. எந்த நீங்க அவர் மீதான குற்றச்சாட்டுகளை வைங்க, திமுக மீதான விமர்சனங்களை வைங்க. ஆனால் தனிநபரை தனிப்பட்ட முறையில தனிநபர் விமர்சனமாக வைக்கிறதை ஏற்க முடியாது. ஏற்க முடியாது. அதை புகழேந்தி பேசினது தவறு. திரு புகழேந்தி அப்படி பேசக்கூடாது. அதை வாபஸ் வாங்க. மனதுக்கு வருத்தம் இல்ல வாபஸ் வாங்க சொல்லுங்க. வாங்க முடியாதுன்னு சொல்றார். அந்த வார்த்தையை திரும்ப பெற முடியாதுன்னு சொன்னார். நான் பேசல. இப்போ வெளியில போறேன். நான் பேசல. அவர் வாபஸ் வாங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும் புகழேந்தி அப்படியான வார்த்தையை அவர் திரும்ப வாபஸ் வாங்க. என்ன தெரியுமா? இல்ல திரு புகழேந்தி நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க 1000 விமர்சனங்களை வைக்கலாம், 1000 விமர்சனங்களை வைங்க. ஆனால் தனிநபர் தாக்குதல்ல புகழேந்தி ஈடுபட மாட்டார். இன்னைக்கு வாய் தவறி வந்ததுன்னா அதை திரும்ப பெற்றுக்கொள்வார். இல்ல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியாது. திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அதோட கேளுங்க. அவர் தோழர் பேசும்போது என்னாச்சு? தோழர் இதே தான் கண்டிச்சாரு. இல்ல அந்த வாயில வந்ததெல்லாம் வருது பேசணும். அது வேற திருப்பி ஒரு நிமிஷம் அது வேற. இந்த வார்த்தை பிரயோகத்தை நம்ம திரும்ப பெறுங்க. அவ்வளவுதான். இல்ல இறந்து போன நம்ம முக்கியமான விஷயங்களை பேச வேண்டியது. இறந்து போன ஒரு தலைவி குற்றச்சாட்டுக்குரியவர் என்று சொன்னால் இல்ல அது உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் தலைவர் பேச சொல்லிருக்கு. தலைவர் நான் பேசிட்டு இருக்கேன். ஊழல் குற்றவாளி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எது சரியோ அதை நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்படி பெஞ்ச் தட்டுறது இதெல்லாம் நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கோ பிரசன்னாவுக்கோ நல்ல பெயரை கொடுக்காது. இத மக்கள் விரும்ப மாட்டாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்க உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிறேன். உணர்வுகளை வெளிப்படுத்துவதை
உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு குற்றவாளியோடு ஒப்பிட்டு பேசுவதும் அவர் ஒருமையில் பேசுவதும் தவறு தவறு தவறு. நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். நான் கண்டிச்சிட்டேன். நான் அவர் திரும்ப பெற்றுட்டாரு. அதுக்கு பிறகு அதை இழுத்துட்டு போறது சரியில்லை. நானும் குற்றவாளி இல்ல இல்ல திரு புகழேந்தி அதுதான் காமரேட் ஆரம்பத்திலே சொன்னாரு. திரு புகழேந்தி கத்தி பிரச்சனை பண்ண வேண்டாம். நீங்க வேற வகையான அரசியல் ஈடுபடுறவர். I know. அதனால தான் சொல்றேன். இந்த அரசியல் புகழேந்தி வேற பலமுறை கலந்து கொண்டிருக்கீங்க. இல்ல இந்த வார்த்தை இல்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு புகழேந்தி குற்றவாளியை தொடர்ந்து பேசலாம். மற்ற விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. மற்ற விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நெடுவாசல் பிரச்சனையை பத்தி பேச வேண்டியிருக்கு. மிக முக்கியமான பிரச்சனை. இந்த இரண்டு விஷயங்களுமே தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசி